ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக. இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 10லேருந்து 15 பீஸ் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் சீக்கிரமாக வேகும். தக்காளியும் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வேக விடுறேன். ஸோ தட் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் பேஸ்ட்டாக அரைக்க முடியும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை நீங்கள் ஆற வச்சு மிக்சியில் பியூரியாக நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கோங்க. லவங்கம், பட்டை, 2 பிரியாணி இலை, 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இது கூடவே அரைச்சி வைத்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். ஸோ தட் நான் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் குக் பண்ண விடுறேன். இப்போ பாருங்கள், இது கூட நான் 1/2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா அந்த பேஸ்ட் கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும். இது கூட நான் 250 கிராம் ஆஃப் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் நான் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். Subscribe to our channel, like and comment. Enjoy your food. Bye.